இன்றைக்கி எடுத்த கோல்டு ட்ரேட் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு க்ளீன் அப் ட்ரெண்டில் இருந்தது. அப் ட்ரெண்டில் இருந்துட்டு ப்ரைஸ் வந்து ஸோ இந்த ஜோனில் வந்து இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எதனால் அப்படின்னா ஸோ டெய்லி ட்ரெண்டும் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. 4 hour 30 minutes 1 hour எல்லா ட்ரெண்டுமே வந்து ஸோ புல்லிஷாக இருந்தனால ஸோ நான் பைக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 11:30க்கு இந்த கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நான் என்ட்ரி எடுக்கலை. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ப்ளஸ் என்ன அப்படின்னா இது டாப்பில் வந்து ஒரு டாப் விக் இல்லாதனால ஸோ நான் நெக்ஸ்ட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் வந்து 15 minutesலேயோ இல்லை 30 minutesலேயோ கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பட் வந்து ப்ரைஸ் வந்து ஸோ ஒரு நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன்லேருந்தே வந்து பார்த்தா ஒரு 60+ பிப்ஸ் வந்து இந்த ஜோன்லேயே கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ 15 minutes போயிட்டு ஸோ நான் ஒரு ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து கேண்டில் வந்து இந்த ஜோனில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த 15 minutes கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆனதுமே ஸோ இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இந்த கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆனதுமே ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பாட்டம் விக்கில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஜோனில் வந்து ப்ரைஸ் வந்து விக்கு டவுன் பண்ணியிருக்கும் போது இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த ஜோனில் நான் செக்யூர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 பிப்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரேடில். ஓகேங்களா.